பணம் இருந்தால் உறவுகள், பணம் இல்லை என்றால் அவர்களுடைய உண்மை முகம் தெரியும். நண்பர்களே, இன்று நான் பேச போகும் ஒரு விஷயம் நம்ம பலருக்கு வாழ்க்கையில நடந்திருக்கலாம். பணம் இருக்கும்போது நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. அதே பணம் இல்லாத நேரத்துல அதே மனிதர்கள் தான் நம்மளை விட்டு கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு கசப்பான உண்மைதான். ஆனா இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த வீடியோவில் நான் யாரையும் குறை சொல்லல. வாழ்க்கையில நடக்கிற ஒரு சில உண்மைகளை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் நான் பேசுறேன். இந்த வீடியோவை நீங்க முழுசும் கேட்டா உங்களுக்கு மனதுக்கு ஒரு ஆறுதல் வரும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். வாழ்க்கையோட உண்மைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். வாழ்க்கைக்கு தேவையானது என்னங்கிறது நமக்கு தெளிவா புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகம் ஒரு விதமான விதிமுறையில தான் இயங்குது. அதுல முக்கியமான பங்குல ஒண்ணு பணம். பணம் இருந்தா மக்கள் நம்மளை மதிப்பாங்க. அதுவே பணம் இல்லை அப்படின்னா நம்ம பக்கமே வரமாட்டாங்க. பணம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளை சுத்தி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, உறவு முறைகள் இருக்கும், பாராட்டு மழை பொழியும், தெரியாதவங்க கூட நம்மகிட்ட தெரிஞ்சவங்கன்னு அறிமுகமாவாங்க. எல்லாம் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கிடையாது, பணத்துக்கான மதிப்பு மரியாதை. பணம் இல்லாத நேரத்துலதான் மனுஷங்களோட உண்மையான முகங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது உண்மைதான ஃப்ரெண்ட்ஸ்? இது எல்லார் வாழ்க்கையிலுமே நடந்திருக்கும். பணம் இருக்கும் போதும் பணம் இல்லாத போதும் நம்ம நிறைய வித்தியாசங்களை அனுபவிச்சிருப்போம். சரி, உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். கோகுல்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு நல்ல சம்பளம், நல்ல வேலை, அவனை சுத்தி நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. எப்பவுமே கூட்டமா இருப்பாங்க. அவன் எங்க போனாலும் அவன் கூடவே இருப்பாங்க. அவன் என்ன சொன்னாலும் அதுக்கு சரின்னு சொல்லுவாங்க. அவன் தப்பு பண்ணாலும் நல்லவேம்பாங்க, நீ செய்யறது சரிம்பாங்க. காரணம் அவனுக்கான மரியாதை இல்லை, அது பணத்துக்கான மரியாதை. அது அவனுக்கு புரியவே இல்லை. ஒரு நாள் அவனோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சு. வேற என்ன, பணம் தான். வேலை போயிட்டு அவனோட பண மதிப்பு குறைஞ்சு போச்சு. அப்பதான் அவன் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கான். நேத்து வர நம்ம வீட்டுல நிறைய பேர் வந்தாங்க போனாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, சொந்த பந்தம் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யாருமே வரலையே அப்படிங்கிறத அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். உறவுகள் எல்லாமே உண்மை கிடையாது. சில உறவுகள் பணத்துக்காகத்தான் வரும். கஷ்ட நேரம் என்ன கற்றுத்தருது தெரியுமா? கஷ்டம் என்பது ஒரு மனுஷனை அழிக்க வரவில்லை. அதுதான் உண்மையான அன்பை கற்றுத்தர, உண்மையான சூழலை கற்றுத்தர வருகிறது. கஷ்டம்தான் சொல்லும் யார் உண்மையானவங்க யார் போலியானவங்க அப்படிங்கிறது. கஷ்டம் வந்தோன்னா கடவுள் நம்மளை கஷ்டப்படுத்திட்டா, நம்மகிட்ட இருக்க எல்லாத்தையுமே பிடிக்கிட்டா அப்படின்னு சொல்லி எதுவுமே நினைக்க கூடாது. அந்த கஷ்டம்தான் நம்ம கூட யார் இருக்கா, நம்மளை விட்டு யார் போறா, நம்மளை எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். கஷ்டம் வந்தா பயப்படாதீங்க. கஷ்டம் வந்தா தயவு செய்து பயப்படாதீங்க. அதுதான் மனுஷங்களோட உண்மையான முகத்தை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி. உண்மையான உறவு என்ன தெரியுமா நண்பர்களே? எந்த கஷ்டமா இருந்தாலும் நம்ம கூட இருக்கணும். பணத்தை அவங்க ஒரு பொருட்டாவே நினைக்க கூடாது. நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நீ செய்தது தவறுன்னு நம்மளை அதுல இருந்து விளக்க முயற்சி பண்ணணும். நம்மளை நல்லது பண்றதுக்கு அவங்க தூண்டணும். எந்த ஒரு கஷ்டத்திலையும் நம்மளை விட்டு போகாதவங்களா இருக்கணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட பணம் இருக்கு இல்லை ரெண்டுமே ஒரே சூழ்நிலையா தான் அவங்களுக்கு தெரியணும். அது நண்பரா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவரா இருக்கலாம், ஏன் சாதாரண ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். ஆனா நம்முடைய கஷ்டத்துல இருந்து அவங்க போகவே மாட்டாங்க. மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? உங்களை விட்டு யாராவது போயிருந்தாங்கன்னா அதுக்காக கவலைப்படாதீங்க. உண்மைக்குமே உண்மையான பாசமா இருந்தா அவங்க எப்படி உங்களை விட்டு போவாங்க? அவங்க உங்களை விட்டு போகல. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்களை விட்டு போகல, உங்க கூட வாழ்ந்த கேவலமான அந்த போலியான வாழ்க்கையில இருந்து அந்த கடவுள் மனுஷனை விலக்கி வச்சிருக்கான். அதுதான் உண்மை.
ஏன்னா வாழ்க்கையில பொய்யான உறவுகள் இருந்தா நம்மளால முன்னேறவே முடியாது. இது உண்மைதானே? இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். வாழ்க்கையில பொய்யான உறவுகள் இருந்தா நம்மளால ஒரு காலமும் முன்னேறவே முடியாது. அதை நம்மளால புரிஞ்சுக்கிடவும் முடியாது. நம்ம கிட்ட அளவுக்கு மீறி பணம் இருக்கும்போது நம்மளால அதை புரிஞ்சுக்கவே முடியாது. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட் இந்த பண கஷ்டம். ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க. பணம் முக்கியம்தான், ஆனா அதை விட பாசம் முக்கியம், மனிதநேயம் முக்கியம். பணம் இருக்குங்கிறதுக்காக பீரோல்ல அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா பாசத்துக்கும் மனிதநேயத்துக்கும் அங்க வேலையே இல்லாம போயிடும். நம்மளுடைய குணம் நல்ல குணமா இருக்கணும். நாம் நல்லவரா இருந்தா மட்டும்தான் நம்மள இந்த உலகமே மதிக்கும். அதுக்கு உதாரணம் எத்தனையோ தேச தலைவர்கள், எத்தனையோ தேச தலைவிகள். நம்மளோட வாழ்க்கையில சேர்றவங்க எல்லாருமே நல்ல மனுஷங்களா இருக்கணும். ஏதோ பணம் இருக்கு, புகழ் இருக்குன்னு சொல்லி நம்ம கிட்ட சேரக்கூடிய எந்த கெட்ட மனுஷங்களும் நம்ம கூட இருக்கவே கூடாது. அதுக்காக தான் இந்த பண கஷ்டம். இந்த வீடியோல நான் சொன்னது ஒரு கசப்பான உண்மைதான். ஆனா வாழ்க்கையில நம்மள வலிமையானவர்களா அதுதான் மாத்தும். பணம் இருந்தா உறவுகள் வரும், நல்ல குணம் இருந்தா உண்மையான மனிதர்கள் நம்ம எப்பவுமே நம்மளை சுத்தி நல்ல மனுஷங்க தான் இருக்கணும். பணத்தை நம்ம ஆளணும், பணம் நம்மளை ஆளக்கூடாது. பணத்தோட பேச்சை கேட்டு நம்ம நடக்கக்கூடாது. நம்ம பேச்சை கேட்டுதான் அந்த பணம் எப்படி இருக்கணுங்கிறதே தெரிஞ்சுக்கிடணும். கசப்பான உண்மை என்ன தெரியுமா? இங்க நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கு, உதவி பண்ற மனப்பான்மை தான் இங்க நிறைய பேருக்கு இல்லை. உதவி பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்கு, ஆனா அவங்க கிட்ட பணம் இல்லை. இதுதான் உண்மைக்குமே கசப்பான உண்மை. இதை நினைச்சு நிறைய பேர் கவலைப்பட்ட காலம்லாம் உண்டு. ஆனா நீங்க அப்படி இருக்காதீங்க. பணம் உங்க வாழ்க்கையில ஒரு பொருட்டாவே நினைக்க கூடாது. தனக்கு மிஞ்சின தானத்தை செயல்படுத்துங்க. பணத்துக்காக எத்தனையோ உறவுகளை இழந்திருப்பீங்க. அதே பணத்துக்காக எத்தனையோ பேர் ரோட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் நம்ம வாழ்க்கையில இப்படி இருந்தோமே நினைச்சு கஷ்டப்படுறவங்க எல்லாம் உண்டு. தயவு செய்து கஷ்டப்படாதீங்க. பணம் அப்படிங்கிறது, கஷ்டம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைய சிலையா செதுக்கத்தான். அதுல சிற்பி தான் அந்த பண கஷ்டம். அது இருந்தா மட்டும்தான் உங்களால முன்னேறி வர முடியும். அதை விட்டுட்டு எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, இனிமே என்னால முன்னேற முடியாது, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு காலமும் முன்னேறவே முடியாது. அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க, அடுத்த அடி எடுத்து வைங்க, எப்படி ஜெயிக்கணும்னு யோசிங்க. பண கஷ்டம் எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி அது போயிடும். மனசை தளர விடாம இந்த நிலைமையில நம்ம என்ன செய்யணும், எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு பண கஷ்டம் வந்துருச்சு, கடவுள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான், இனிமே நம்ம வாழ்றதே வேஸ்ட்டு, அந்த மாதிரி முடிவுகள் எடுக்காம நம்புங்க, நம்பிக்கையை வைங்க. நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வைங்க. பண கஷ்டம் உங்களை சுத்தி இருக்கிற உறவுகளோட உண்மையான முகத்தை தெரிய வைக்கத்தானே தவிர வேற எதுக்காகவுமே கிடையாது. அதெல்லாம் நம்ம தாங்கி கடந்து வந்தாதான் அடுத்து பெரிய பொக்கிஷமே நமக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம ஈஸியா அடைய முடியும். அதுக்காக தான் இந்த சின்ன பணக்கஷ்ட விளையாட்டு. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம். இதே மாதிரி எல்லார் வாழ்க்கையிலுமே நடந்துருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பணம் இருக்கிறவங்ககிட்ட உதவி பண்ற அந்த மனப்பான்மை இருக்காது, பணம் இல்லாதவங்ககிட்ட அந்த உதவி மனப்பான்மை இருக்கும். ஆனா பணமும் இருந்து உதவுற மனமும் இருக்கிறவங்கள மனுஷங்களாவே மதிக்கிறது இல்லை. இதுதான் பணத்தோட வீர விளையாட்டு.